Good morning students. இது 50 marks டெஸ்ட்டுக்குரிய ரிவிஷன். ஃபஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட் லெசன்லேருந்து உங்களுக்கு டிவேர்ட்ஸ் டெஸ்ட் இருக்கும். 10 டிவேர்ட்ஸ் மெஷர்மெண்ட் லெசன்லேருந்து டெஸ்ட்டு. மீதி இருக்கக்கூடிய 3 லெசன்லேருந்து தான் 1 மார்க் வரும். பாருங்கள், இது ஃபோர்ஸஸ் அண்ட் ப்ரெஷர் லெசனுடைய புக் பேக். Choose the correct answer for each of the following. If we apply a force against the direction of motion of a body, then the body will stop moving. அதாவது எதிர் திசையில் விசை செலுத்தும் போது அதனுடைய வேகம், அதனுடைய இயக்கம் நின்றுவிடும். அடுத்தது பாருங்கள், pressure exerted by a liquid is increased by both A and B. The density of a liquid, the height of the liquid column. அதாவது ரெண்டுமே ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் போத் ஏ அண்ட் பி, பாஸ்கல் அண்ட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், the value of the atmospheric pressure at sea level is 76 centimeter of mercury column. Pascal's law is used in all the above. Next, which of the following liquids has more viscosity? Grease. The unit of viscosity is poise. Phillips, the pressure of a liquid column dash with the depth of the column increases. Next, hydraulic lift works under the principle of Pascal's law. The property of dash of a liquid surface enables the water droplets to move upward in plants. Surface tension. பிளான்ஸில் நீர் வேர்லேருந்து தண்டை நோக்கி எந்த ப்ராசஸ் மூலிமா போகுது அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டென்ஷன். எ சிம்பிள் பாரோமீட்டர் வாஸ் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டட் பை டாரிசெல்லி. சிம்பிள் பாரோமீட்டரை கண்டுபிடிச்சவர் யார்? டாரிசெல்லி. நெக்ஸ்ட்டு, ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா நீங்கள் ட்ரூன்னு மட்டும் போட்டால் போதும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா யூ சுட் ரைட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Otherwise I am not giving full mark. So you should write the correct statement, every false statement. Force acting on a given area is called pressure. எந்த ஏரியாவில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரெஷர்னு சொல்லுவோம். A moving body comes to rest due to friction alone. மூவிங் பாடி என்ன ஆகும்? தனியாகவே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் ஃப்ரிக்ஷனால். ட்ரூ. A body will sink if the weight of the body is greater than the buoyant force. அதாவது பாடியினுடைய வெயிட்டு buoyant force விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? சிங்க் ஆகும். அப்போது இது ட்ரூ. 1 atmosphere is equivalent to 1 lakh Newton force acting on 1 square meter. True. Rolling friction is slightly greater than the sliding friction. அதாவது ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட லெஸ்ஸர், குறைவு. அப்போ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. கிரேட்டருக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும்? லெஸ்ஸர்னு போட்டு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஃப்ரிக்ஷன் இஸ் த ஒன்லி ரீசன் ஃபார் த லாஸ் ஆஃப் எனர்ஜி. ட்ரூ. உராய்வு தான் ஆற்றலை குறைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு 7th ஒன், லிக்விட் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் த டிக்ரீஸ் ஆஃப் டெப்த். அதாவது ஆழம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ரெஷரும் குறையும். அப்போது இது ட்ரூ. யூஸிங் பாரோமீட்டர்ஸ் ஒன் கேன் மெஷர் த ஹைட் ஆஃப் எ பில்டிங். யூஸிங் பாரோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை மெஷர் பண்ண மாட்டோம், அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை தான் மெஷர் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும்? ஃபால்ஸ். இப்போ ஹைட் ஆஃப் எ பில்டிங்க்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதணும்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு, சர்ஃபேஸ் டென்ஷன் காசஸ் த ஸ்பெரிக்கல் நேச்சர் ஆஃப் எ வாட்டர் ட்ராப். ட்ரூ. பிகாஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. Viscosity depends on the pressure of a liquid. True. நெக்ஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் மறுபடியும் படிச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட் ரெஸ்ட். கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் மோஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன், லீஸ்ட் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த லிக்விட் லேயர்ஸ், விஸ்காசிட்டி. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்லைடிங். நெக்ஸ்ட்டு, பாரோமீட்டர், atmospheric pressure. Increase friction, increasing area of contact. Decrease friction, decreasing area of contact. Lubricants, reduce friction. Irregular surface, cause of friction. இது இந்த லெசனுடைய புக் பேக். நெக்ஸ்ட் லெசன், மேட்டர். Matter is composed of all the above.
ஆட்டம்ஸாகவும் இருக்கலாம், மாலிகூல்ஸாகவும் இருக்கலாம், அயன்ஸாகவும் இருக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மேட்டர். த லிக்விட் மெட்டல் யூஸ்ட் இன் தெர்மாமீட்டர் இஸ் மெர்க்குரி. த பிக்டோரியல் சிம்பிள் ஃபார் வாட்டர் given by the alchemist was, இது கீழே இருக்கிற மாதிரி, கீழே இருக்கிற முக்கோணம் மாதிரி போடணும். அதுதான் வாட்டர்னுடைய சிம்பிள். நெக்ஸ்ட்டு 4th ஒன், which one of the element name not derived from planet Mercury? Symbol of Mercury is Hg. Hgனா ஹைட்ரோஜிரம் அப்படின்னு சொல்லுவோம். A form of non-metal which has high ductility is carbon. Next, which one of metal possess low tensile strength? Zinc. Next, the property which allows metals to be hammered into their sheets is malleability. எதை மெல்லிய தகட அடிக்கலாமோ அதுக்கு உரிய பண்பு எது அப்படின்னா malleability. The non-metal which conduct current is carbon. அதாவது உலோகம் இல்லாத அலோகங்களில் கரண்ட்டை கடத்தக்கூடியது எது? கார்பன். எது தான் நம்ம கிராஃபைட்னு சொல்லுவோம். பென்சில் lead contains graphite. Next, fill in the blanks. The element which possess character of both metals and non-metals are called metallites. உலோகத்தினுடைய பண்பு அலோகத்தினுடைய பண்பு ரெண்டையும் பெற்றிருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெட்டலைட்ஸ், உலோக போலிகள் அப்படின்னு சொல்லுவோம். The symbol of tungsten W, அதாவது உல்ஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. Melting point of most metal is dash than non-metal, higher than non-metal. அடுத்தது water contains dash and dash element, hydrogen and oxygen. Dash is the used in semiconductor industry, silicon and germanium. True or false? If false, correct the statement. Metals are generally good conductors of electricity but not good conductors of heat. ஆனால் ரெண்டையுமே நல்லா கடத்தக்கூடியது. அதனால் என்ன பண்ணணும்? எலக்ட்ரிசிட்டிக்கு அப்புறம் அண்டு குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட்டு, இதை ரெண்டையும் பட் நாட் இது ரெண்டும் எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு, கேலியம் மெட்டல் இஸ் இன் சாலிட் ஸ்டேட் அட் ஆர் ஜஸ்ட் அபோவ் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் கேலியம் மெட்டல் லிக்விடாக தான் இருக்கும். அப்போ சாலிட்க்கு பதில் என்ன எழுதணும்? லிக்விட். நெக்ஸ்ட்டு, காம்பவுண்ட்ஸ் கேன் பி மேடப் ஆஃப் ஒன் ஆட்டம். காம்பவுண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கலாம்? 2 or more எலமெண்ட்ஸ் சேர்ந்ததை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்பவுண்ட்ஸ். அடுத்தது, கோல் கேன் பி ட்ரான் இன்டு ஒயர்ஸ். ஃபால்ஸ். கோலுங்கிறது நான் மெட்டல், அதனால் இதை ஒயர்ஸாக மாற்ற முடியாது. அப்போ இது என்ன வரும்? ஃபால்ஸ். ஜிங்க் இஸ் ஹைலி டக்டைல் இன் நேச்சர். ஃபால்ஸ். ஏன்னா ஜிங்க் இஸ் நெய்தர் டக்டைல் மலேபிள் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் என்ன பண்ண முடியாது? அதை நம்ம டக்டைல் பண்ண முடியாது. அடுத்தது, மேட்ச் த ஃபாலோயிங். அயன் sieving needle, copper for making wires, tungsten making the filament of a bulb, boron as a fuel for ignition in rocket. Next, atom. atomக்கு என்ன வரும்? building blocks of element, atoms of different kinds. compoundனா same kind, elementனா atoms of same kind, atomனா atoms of different kinds. இதில் பாருங்கள், மாலிக்யூல் டி ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதுதான் இங்கே ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இந்த ஆன்சர் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் லெசன், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லெசன். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் மெஷர்ட் இன் மைக்ரான். டேஷ் shows both living and non-living characters. வைரஸ். டேஷ் இஸ் a prokaryotic micro organisms. பாக்டீரியா, அதாவது ஒரு செல் உயிரி. Based on shape, the bacteria are classified into dash types, 4 types. The plant body of algae is called as thallus. Next, phyllops. Dash is prepared from a mold called penicillin. அதாவது பென்சிலேத்திலிருந்து பெறப்படக்கூடியது பென்சிலின். Prions are the infectious protein particles. The infect virus particle found outside the host cell is virion. Microorganism can be seen with the help of a microscope. Bacteria which have a flagellum at one end is classified as monotrichous. Next, match the following. Nitrogen fixing bacteria, Rhizobium. Next, second one, tuberculosis bacteria. Third one, Kuru Pirion. Probiotics, Lactobacillus acidophilus. Next, Edward Jenner
vaccine. Next, true or false? Decreases causing microorganisms are called pathogens. Diseases வந்து நோய்களை தோற்றுவிக்கக்கூடிய உயிர்களுக்கு பேர் என்ன பேருனா pathogens. அது வந்து true. Female Anopheles mosquito is a carrier of dengue virus. False. Chickenpox is a communicable disease. True. Citrus canker is transmitted by insects. False. Yeast is used in the large scale production of alcohol. True. Next, மொத்தம் 13 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 13 கொஸ்டின்ஸும் இதில் கொடுத்துருக்கோம். 2 மார்க்ஸு ஷார்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் மட்டும். ஏன்னா இது 1 மார்க் டெஸ்ட்டுங்கிறனால ஷார்ட் 2 மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்து படிச்சுக்குங்க. இதை நான் இமேஜாகவும் சென்ட் பண்ணுவேன், அதையும் நல்லா பார்த்துக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ரிவிஷன் பண்ணது, இருந்தாலும் இன்னொரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Okay students, thank you. Any doubt, call me.